இன்னைக்கு பிள்ளைங்க ஐடி ஃபீல்ட்ல நெறைய சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சம்பாத்தியம்னா ஆயிரக்கணக்கில இல்ல, லட்சக்கணக்கில சம்பாத்தியம் பண்ற அளவுக்கு படிக்கிறாங்க. நல்ல டேலண்ட்டா வேலை பண்றாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனியா சத்தமே இல்லாம ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறாங்க பசங்க. இதில பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வர்றதில்ல. ஏன் அப்படின்னா, இது ஐடி கம்பெனிக்கு ஐடி மட்டும் தான் கம்பெனிய சொல்றீங்க. பொருத்தி சொல்றேன். ஐடி ஓகே. கம்பெனில வேலை பார்க்குற பிள்ளைங்க ஏன்னா அது பிள்ளைங்க வந்து வேலை பண்ணுது. மாப்பிள்ளைக்கு அத விட கொஞ்சம் சம்பளம் கம்மி. மேபி வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்கறதால, "நீ போயிட்டு வாடி தங்கம், நான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட புரிதல் அந்த அளவுக்கு இருக்கு. இதில என்ன ஆகிடுதுன்னா, அந்த பொண்ணு வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி தான் கட்டி வைக்கிறாங்க. அழகா வாழ்றாங்க. இந்த இடையில யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, "ஏன்டா உன் பொண்டாட்டி வந்து ரூ. 1,50,000 சம்பாதிக்கிறா, நீ வீட்ல இருந்துட்டு இருக்கிற." நீ எதையா ஒண்ண ட்விஸ்ட் குழப்பம் பண்ணிடுறாங்க. பண்ணிடுறாங்க. இதனால அந்த தூங்கிட்டு இருந்த சிங்கத்த எழுப்பிவிட்ட மாரி ஆயிடுது அவங்களுக்கு. இதுவரைக்கும் அழகா போயிட்டு இருந்தது என்ன ஆயிடுதுன்னா, அப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன நெருடலை ஏற்படுத்தி விடுது. இது போக விமன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பேசிக்கா இந்தந்த வயசுல கல்யாணம் ஆகணும், இந்த வயசுல குழந்தை இருக்கணுங்கிறது ஆஸ் எ ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது அப்படிதான் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க.